வஸ்திரத்தை கிழித்து வந்தான். திருப்பி போகும்போது எத்தனை பேர் நம்புறீங்க? நான் அழுகையோடு அப்பாட்ட வரேன், என் ஆர்ப்பரிப்போடு திருப்பி அனுப்ப போகிறேன். என் வீட்டுல நஷ்டப்பட்ட ஆடல் பாடல் சத்தம் திரும்ப கேட்க போகிறது. ஸ்தோத்திர சத்தம் திரும்ப கேட்க போகிறது. மணவாளனின் மணவாட்டியின் சத்தம் கேட்க போகிறது. துதிக்கிற சத்தம் கேட்க போகிறது. நீதிமான்களுடைய கூடாரத்துல கேட்கிற சத்தம் என் கூடாரத்துல திரும்ப கேட்கப்பட போகிறது. இது கர்த்தராலே ஆகும். ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தர் கையில இருக்கிறதா, அதை அவர் இஷ்டப்படி என்ன செய்கிறாரா? திருப்புகிறார். பாத்தீங்களா? ஆமான ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்குது. இப்ப ஆமான பார்த்தாலே இவர் ராஜாவே நினைச்சிட்டார், இவன் தப்பு பண்ணதா வந்திருப்பான், இவன் ஏதாவது பண்ணியிருப்பான். ஆமென். அவன் முகத்தை மூடு. அந்த முகத்தை பார்க்கவே பிடிக்கல. சில நாளைக்கு முன்னாடி ஆமான் கூட தான் இருந்து டின்னர், இப்ப பார்க்கவே பிடிக்கல. அது வரைக்கும் திரும்பி மொர்தெகாய் வீட்டுக்கு வரும்போது இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, இவன் ரெட்டுடுத்தி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறத கூட யாரால பார்க்க முடியல தெரியுமா? ஆமானால பார்க்க முடியல. ஏன்னா அழுதுட்டு இருக்கிறான். இவன் அழுதுட்டு இருந்தா பிரச்சனை பெருசாயிரும். அதனால இவனை முடிச்சிடலாம். இந்த ஜெபிக்கிறவனை முடிச்சிடலாம் நினைக்கிறவன் அவனுக்கே குழி வெட்டுறான்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த ஒரு பாயிண்டோட முடிக்கிறேன். கர்த்தர் அனுமதித்தால் மீதி காரியத்தை அடுத்த வாரம், இல்லைன்னா வேற செய்தி. ஆமென். ஆனா ஒரே ஒரு சத்தியத்தை சொல்லி விட்டு ஜெபிக்கிறேன். நீங்க தேவ சமூகத்துல எப்படி வரீங்களோ அதுல ஒரு மாற்றம் உண்டாகும். அதுல ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த அகஸ்வேரு ராஜாவின் இடத்துல அழுதுட்டு வந்தவனுக்கு இப்படி ஒரு மாற்றத்தோடு திரும்பி அனுப்புவார்னா நம்ம பெரிய ராஜா கிட்ட வந்துடும். ஆமென். நீங்க இந்த நம்பிக்கையோட உங்க வீட்டுல, எங்க வீட்டுல இனி இந்த சத்தத்துக்கு வாய்ப்பே இல்லை. இனி இது என் வாழ்க்கையில சான்ஸே கிடையாது. அப்படி ஏதாவது காரியத்தை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறீங்களா? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம், அதனுடைய 11 முதல் 14 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. இன்னும் களிப்பின் சத்தமும், இன்னும் எல்லாரும் சொல்லுங்க, வாசிங்க. மகிழ்ச்சியின் சத்தமும், மணவாளனின் சத்தமும், மணவாட்டியின் சத்தமும், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுவர்களின் சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல், இந்த வார்த்தை அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி. ஆமென், ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்க இருக்கிறது கொஞ்சம் கஷ்டத்துல தான். ஆனா ஆண்டவர் மனசுல எப்படி இருக்கு தெரியுமா? முன்னாடி நீ இவ்வளவு ஹாப்பியா இருந்த தெரியுமா? சந்தோஷமா இருந்த தெரியுமா? முன்னிருந்தது போல இருக்கும்படிக்கு தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன். 14வது வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். பக்கத்துல 2 பேரை பார்த்து விஷ் பண்ணி சொல்லுங்க, நாட்கள் வரப்போகுது, நாட்கள் வரப்போகிறது. அப்படி முகத்தை பார்த்து சிரிச்சு சொன்னீங்க, அவங்க சந்தோஷமா வீட்டுக்கு போவாங்க. நாட்கள் வரப்போகிறது. வார்த்தை நிறைவேறும் நாள், நன்மை முளைக்கும் நாள், முன்னிருந்தது போல இருக்கும் நாள். காரணம், அவர் வேகமாய் வருவார். நல்ல கைகளை சட்டி வேகமாய் வருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். முன்னிருந்தது போல. சில காரியங்கள சில நேரத்துல அப்படியே அந்த சின்ன வயசு அதெல்லாம் மிஸ் பண்ணுவோம் லைஃப்ல எல்லாரும் சேர்ந்து. ஆமென். சந்தோஷமாய் நிறைய காரியங்கள் நம்ம லைஃப்ல சிலது மிஸ் ஆயிட்டு இந்த மொர்தெகாய் நினைச்சிருப்பாரா, இனி நான் நல்ல ட்ரெஸ் உடுத்திருப்பேன். ஆமென். நேரம் நாளு குறிச்சாச்சுல, கர்த்தர் மாத்தினார். பார்த்தீங்களா?
ஆமென். எனக்கு 5 பாயிண்ட் சொல்றது மேட்டர் கிடையாது. இந்த செய்தி ஆவியானவர் பேசுகிறார். முன்னிருந்தது போல. கொஞ்சம் உங்க அந்த நல்ல நாட்களை அப்படியே நினைச்சு பாருங்க. அந்த நல்ல நாட்களை நினைச்சு பாருங்க. இனி வாய்ப்பே இல்லை அப்படி சொல்றீங்களா? ஐயோ, சிலர் நாங்க இழந்துட்டோமே, அந்த இடத்துல அவர் இருப்பார். முன்னிருந்தது போல. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிச்சு நம்புறவங்க நல்ல கைய தட்டி ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இந்த செய்தி கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் தொடரும். கர்த்தர் நடத்துகிற பிரகாரம். Thank you Jesus. வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்லை, அவர் நிச்சயமாக செழிக்க செய்திடுவார். கசந்து போன வாழ்வானாலும் பரவாயில்லை, அவர் நிச்சயமாக மகிழ்ச்சியாக்கிடுவார். இடிந்து போன வாழ்வானாலும் அவர் நிச்சயமாக கட்டி எழுப்பிடுவார். துளிர் விடாத அவர் நிச்சயமாக என் இயேசுவே நான் நம்பும் தெய்வமே, நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று நன்மை முளைக்கும். முன்னிருந்தது போல. நிறைய வீட்டுல ஒரு காலத்துல பிரேயர் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். இன்னைக்கு அது இல்லை. அதெல்லாம் திரும்பி நடக்க போகுது. உங்க வீடே சர்ச்சா மாற போகுது. முன்னிருந்தது போல. எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? என் தேவன் அவ்வளோ பெரியவர். நல்ல கையை தட்டி இந்த பாடலை பாடி ஆமென். வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்லை, அவர் நிச்சயமாக செழிக்க செய்திடுவார். கசந்து போன வாழ்வானாலும் பரவாயில்லை, துளிர் விடாத வாழ்வானாலும் பரவாயில்லை. ஆமென். இடிந்து போன நல்ல கையை தட்டி என் இயேசுவே நம்பி நோக்கு தஞ்சம் அவரே. ஆமென். ஹல்லேலூயா. நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று என் நம்பிக்கை வீணாக போகாதே. மறுபடியும் வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்லை. அறிக்கை செய்யுங்க. ஆமென். கசந்து போன வாழ்வானாலும் பரவாயில்லை. ஆமென். துளிர் விடாத வாழ்வானாலும் அவர் நிச்சயமாக. ஆமென். இடிந்து போன அவர் நிச்சயமாக. துளிர் விடாத அவர் நிச்சயமாக துளிர்க்க செய்திடுவார்.